நெறைய மூவிஸ் அண்ட் சினிமாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உனக்காக நான் அந்த வானத்தையே எடுத்துட்டு வருவேன், கடலையே பிளப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள வந்து சொல்லுவாங்க. ஆனா ரியல் லைஃப்ல ஒருத்தவரு ஆக்சுவலா அவர் லவ்வருக்காக மலையே பிளந்திருக்காரு. தசரத் மாஞ்சன். இவர மவுண்டன் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பீகார்ல ஒரு சின்ன கிராமத்துல பொறந்து வளர்ந்த இவருக்கு, அதே கிராமத்த சேர்ந்த ஃபல்குனி தேவி அப்படிங்கிற ஒரு பொண்ண கல்யாணம் பண்றாரு. இவங்க கிராமத்துல இருக்க எல்லாருமே ஏதாவது ஒரு அத்தியாவசிய தேவைக்காக வெளியில போகும்போது, இவங்க கிராமத்துல இருக்க ஒரு மலைய கடந்து தான் போகணும். ஏன்னா அங்க போறதுக்கு எந்த விதமான பாதையும் இல்லாததுனால, அவங்க ஒரு மலைய தாண்டி தான் எப்போதும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதே மாரி தசரத் மாஞ்சனோட மனைவி ஃபல்குனி தேவி அந்த மலைய கடக்கும்போது தற்செயலா அங்க தடுக்கி விழுந்து அவங்க இறந்து போயிடுறாங்க. உடனே தசரத் மாஞ்சன் அவரோட மனைவிய அழைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகும்போது அவங்கள காப்பாத்த முடியல. அவங்க இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தசரத் மாஞ்சன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த மலைய எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு. உடனே அவர்கிட்ட இருக்க சுத்தியல் கடப்பாரை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மலைய உடைக்க ஆரம்பிக்கிறாரு. தினமும் அந்த மலைய உடைக்கிறதே அவர் குறிக்கோளா வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கிராமத்துல இருக்க எல்லாருமே இவர் தினமும் மலைய உடைக்கிறத பார்த்துட்டு உனக்கு என்ன பைத்தியமா இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் யாரு பேச்சையுமே கேட்கல. அதுக்கப்புறம் 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல கிட்டத்தட்ட 22 வருஷம் அந்த மலைய உடைச்சு அந்த ஊர் மக்கள் போறதுக்கான ஒரு பாதையே உருவாக்கிடுறாரு. இத பார்த்துட்டு அவங்க ஊரோட கவர்மெண்ட் இவர மரியாதைப்படுத்துற விதமா போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு ஸ்டாம்பே ரிலீஸ் பண்றாங்க இவரோட போட்டோ போட்டு. இந்த ஜெனரேஷன்ல மூவியா இருந்தாலும் சரி, ரியாலிட்டியா இருந்தாலும் சரி, காதலுங்கிற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தசரத் மாஞ்சனோட இந்த லவ் ஸ்டோரிங்கிறது ரொம்பவே ட்ரூவானது. இத பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.